மணப்பாறை அருகே தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்விவகாரத்தில் முழுமையாக நடந்தது என்ன பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள மணப்பாறைப்பட்டி சாலையில் குரு மெட்ரிக் மற்றும் தனியார் சிபிஎஸ்இ பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் பயின்ற 4ஆம் வகுப்பு மாணவி பள்ளிக்கு வழக்கம் போல சென்ற நிலையில் மதிய நேரத்தில் வகுப்பறையில் இருந்த மாணவியிடம் பள்ளியின் தாளாளர் சுதாவின் கணவர் வசந்தகுமார் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மாலையில் பள்ளி விட்டு வீட்டிற்கு சென்ற மாணவி நடந்த சம்பவத்தை தனது பெற்றோரிடம் கூறியுள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பள்ளிக்கு சென்று வசந்தகுமாருக்கு தர்ம அடி கொடுத்துள்ளனர். மேலும் சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மணப்பாறை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தியதுடன் வசந்தகுமாரை மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். இந்நிலையில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் மற்றும் பள்ளி நிர்வாகிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாணவியின் தந்தை மற்றும் உறவினர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் பள்ளி முன்பு திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டதோடு ஆத்திரத்தில் பள்ளிக்குள் புகுந்து அலுவலக அறையில் கண்ணாடியை அடித்து நிற்கினர். மேலும் அங்கிருந்து காரின் கண்ணாடியையும் உடைத்து காரை கவிழ்த்து போட்டனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்படவே காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இருப்பினும் உடனடியாக வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்ட பள்ளி தாளாளர், நிர்வாகிகள், முதல்வர் உள்ளிட்ட அனைத்து நபர்களையும் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி நொச்சிமேடு என்ற இடத்தில் திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து டிஐஜி வருண்குமார், திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வநாகரத்னம் தலைமையிலான காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மீதமிருப்பவர்கள் உடனடியாக கைது செய்யப்படுவர் எனவும் கூறி போராட்டத்தை கைவிடச் சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனையடுத்து நல்லரவல் மக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். மேலும் இந்த ஒரு சம்பவம் தான் நடந்துள்ளதா அல்லது மேலும் ஏதேனும் மாணவர்கள் இம்முறையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்றது. இவ்விசாரணையில் மேலும் ஒரு குழந்தைக்கு இதேபோன்று பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்த நிலையில் 2வது வழக்காக காவல்துறையினர் அவ்வழக்கை பதிவு செய்தனர். மேலும் மற்ற மாணவிகள் யாருக்கும் பாலியல் தொந்தரவு ஏற்பட்டிருந்தால் உடனடியாக திருச்சி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு மைய அலுவலகத்திற்கு தொலைபேசியில் தகவல் கொடுத்து அதன் மூலம் தங்களது புகார்களை தெரிவிக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளனர். இவ்வழக்கில் பள்ளியின் முதல்வர் ஜெயலட்சுமி உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை மணப்பாறை காவல் நிலையத்தில் அவர் சரணடைந்தார். இதுவரை இவ்வழக்கில் பள்ளி தாளாளர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பள்ளிக்கூடத்திலேயே மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடைபெறும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது.